கெட்ட செய்தி கேட்டு அல்லது ஏதாவது துக்க நிகழ்ச்சி நடந்தது என்று மனவேதனையில் இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். அதன் மூலம் உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ நன்மையும் நடக்கலாம். இது நடந்தது 1825ஆம் ஆண்டு. மனைவிக்கு உடல் நலன் சரியில்லை என்று சொல்லி தொலைவில் இருந்த குடும்பத்தாரிடமிருந்து ஒருவருக்கு இன்லேண்ட் கடிதம் மூலமாக தகவல் கிடைத்தது. அவர் கிளம்பிக் கொண்டிருந்த போதே இன்னொரு கடிதம் வந்தது. பிரித்து பார்த்தவருக்கு அதிர்ச்சி. மனைவி இறந்து விட்டதாக செய்தி வந்திருந்தது. அவர் அவசரமாக 2 நாட்களில் தன்னுடைய வீட்டுக்கு சென்று அடைந்தபோது அவருடைய மனைவியை ஏற்கனவே அடக்கம் செய்திருந்தார்கள். தாமதமான தகவல் பரிமாற்றத்தால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளானார். தன்னைப்போல் வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்றும் நினைத்தார். இரவும் பகலுமாக முயன்று உடனடியாக தொடர்பு கொள்ளும் கருவியை உருவாக்கினார். அதுதான் தந்தி. சாமுவேல் மோர்ஸ் என்ற தன்னுடைய பெயரை வைத்து அதற்கு மோர்ஸ் தந்தி என்று பெயரிட்டார். கெட்ட அனுபவங்கள் நமக்கு நல்ல பாடங்களை புகட்டுகிறது. இத்தகைய அனுபவங்கள் மூலம் நமக்கு கிடைக்கும் பாடங்களை நாம் சரிவர பயன்படுத்தினால் அது நமக்கு மட்டுமன்றி சமுதாயத்திற்கும் பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டுமல்ல, உபத்திரவங்கள் நம்முடைய குணத்தை பண்படுத்தும். துன்பங்களைக் கண்டு அஞ்சாத தைரியம் நமக்கு ஏற்படும். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் பொறுமையும் நாம் பெறுவோம். மனதளவில் முதிர்ச்சி அடைவோம். இதைத்தான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆகவே துன்பம் வரும்போது அதை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்வோமா?